மக்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதை பற்றினது அப்படின்னா, நம்மளாம் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டராக என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் எப்பெல்லாம் கிராஷ் வருதோ, மார்க்கெட்டில் எப்பெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்குதோ, எப்பெல்லாம் பிளட் பாத் இருக்குதோ, அந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கருத்தில் இருக்கோம். இது நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைக்கப்பட்ட கருத்து. கிட்டத்தட்ட 41 வருஷம் ஆய்வு செஞ்சு டேட்டாவை எடுத்து ஆய்வு செஞ்சதில் ஒரு சர்ப்ரைசிங்கான ரிசல்ட் இதில் இருக்குது. அந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதுவரைக்கும் என்னவெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்கில், அது எல்லாமே பொய், அது எல்லாமே தவறு அப்படிங்கிறத இந்த ரிசல்ட் நம்ம சொல்லுது. இந்த ரிசல்ட்டை 1.6 மில்லியன் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரி, மொத்தம் 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 3 பேருமே ஒவ்வொருத்தருமே $99,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதுலன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் S&P 500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. இது 41 வருஷமாக மாதமான $200 எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 3 பேருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தனித்தனியாக அவங்க அக்கௌண்ட்டில். ஆனால் 3 பேருமே வேறு வேறு விதமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது கிட்டத்தட்ட நம்ம 40 வருடமாக மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, யூஎஸ் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, இந்தியன் மார்க்கெட், இப்படி எல்லா உலக பங்கு வர்த்தகத்தில் மிகப்பெரிய கிராஷ் நடந்தது ஒரு 5 முறை நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சார்ட்டில் இங்கே வச்சுருக்கேன். 87 ஒரு முறை நடந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 33% கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் 90களில், அதுக்கப்புறம் 2000லேருந்து 2002 வரைக்குமே 50% கிட்டத்தட்ட கீழே வந்திருக்கு. .com கிராஷ், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்திருக்கு 2007லேருந்து 9 வரைக்கும். கோவிட் கிராஷ் எல்லாத்துக்குமே தெரியும். இதுலேயும் மிகப்பெரிய ஃபால் உலக பங்கு வர்த்தகத்தில் நடந்துச்சு. இது எல்லாமே 3 பேர்த்துக்குமே பொருத்தமாக இருந்துச்சு. 3 பேருமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டேட்டா பாயிண்ட்ஸில் முக்கியமான ஒரு விஷயம். ஸ்ட்ராட்டஜி ஏ, இதை ஃபாலோ பண்ணுறவங்க தாரிணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்ரி மந்த் $200 எடுத்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிடுறாங்க. எப்பெல்லாம் மார்க்கெட் பீக்கில் இருக்கோ அப்போ எடுத்துகிட்டு போய் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த S&P 500ல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, எப்பெல்லாம் பீக் வந்திருக்கு இந்த 40 வருஷத்தில் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு டேட்டா பாயிண்ட் பார்த்தோம், எப்பெல்லாம் கிராஷ் வந்திருக்குன்னு. இந்த கிராஷ்க்கு முன்னாடி இருக்கிறது தான் பீக். அப்போது இந்த பீக் அப்படிங்கிறது வந்து உண்மையா, இது எந்த தேதியில் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த டேட்டாவை வச்சு வெரிஃபை பண்ணலாம், பின்னாடி வெரிஃபை பண்ணலாம். ஆனால் இந்த கிராஷ்க்கு முன்னாடி இருந்ததை ஒரு பீக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த பீக்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை முறை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 5 முறை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாதம் $200 எடுத்து வச்சுட்டே வந்து இந்த பீக் வரும்பொழுது எல்லா பணத்தையும் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. திரும்பவும் மாதம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்திட்டு வர்றாங்க. 2வது பீக் வரும்போது திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி எவ்ரி பீக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்க தாரிணி. இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஏ. 2வது ஸ்ட்ராட்டஜி பி என்ன பண்ணுறாங்க? பாவனா அப்படின்னா, இவங்க ஒரு மார்க்கெட்டில் ரொம்ப புலி அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு மார்க்கெட் சைக்காலஜி நல்லா தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி $200 பேங்க்கில் போட்டு வச்சுட்டு எப்பெல்லாம் மார்க்கெட் ஹெவியாக கிராஷ் ஆகிருக்கோ, ரொம்ப பாட்டமில் இருக்கோ, அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே டேட்டா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது ஸ்ட்ராட்டஜி பி. 3வது ஒருத்தர் இருக்காங்க. இந்த எனக்கு மார்க்கெட்டில் என்ன அனலைஸ் பண்ண தெரியாது, எனக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியாது, எனக்கு எதுவுமே பண்ண தெரியாதுப்பா, நான் பேங்க்கில் $200 நான் போட்டு வைக்கல, ஆனால் நான் எவ்ரி மந்த் அதுக்கு பதிலாக S&P 500லேயே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு மார்க்கெட் கரெக்டான எப்போ பீக்கில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, எப்போ லோவில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் 2 பேர் அதில் மார்க்கெட்டில் ரொம்ப அனலைஸ் பண்ணுறீங்க, ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நேராக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாதம் $200 எடுத்து S&P 500லேயே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. மார்க்கெட் அப்ஸில் இருக்கோ டவுனில் இருக்கோ அதை பற்றி எதுவுமே கவலைப்படுறதில்லை இவங்க. இதுதான் ஒரு கிட்டத்தட்ட 41 வருஷம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா உண்மை என்ன அப்படின்னு இந்த டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு ஒரு ஆய்வு செஞ்சதில் ஒரு சர்ப்ரைசிங்கான ட்ரூத் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த 3 பேர்த்தில் யார் நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மார்க்கெட்டில் எங்கெல்லாம் லோ வந்துச்சோ அந்த லோவில் பர்ச்சேஸ் பண்ணவங்க தான் அதிகமான ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ரொம்ப சர்ப்ரைசிங்கான ரிசல்ட். தாரிணி
வர்ஸ்ட் டைமிங் அப்படிங்கிறது. இப்போ 3 பேருமே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $99,000. இந்த வர்ஸ்ட் டைமிங் அப்படின்னா மார்க்கெட் பீக்கில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா 5 முறை, அவங்களுடைய ரிட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட $7,73,000 இருந்திருக்கு. டோட்டல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் $99,000 $7,73,000 மாறி இருக்கு. பாவனா பெஸ்ட் பர்ஃபெக்ட் டைமிங்கில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. மார்க்கெட் ரொம்ப லோவில் இருக்கும்போதே வாங்கியிருக்காங்க 5 முறை. இவங்களுடைய மொத்தம் அந்த வேல்யூ எவ்வளோ இருந்திருக்குன்னா $11 லட்சம் இருந்திருக்கு. கடைசியில் போரிங்காக எனக்கு மார்க்கெட் அப்ஸும் தெரியாது, எனக்கு டவுன்ஸும் தெரியாது, நான் டைரெக்டாக மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தோன்னா $16 லட்சம் இருந்திருக்கு. இப்போ நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த டேட்டா உண்மையான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெண்டாவது, நம்மளாம் ஒரு கனவுல இருந்திருப்போம், மார்க்கெட் வந்து எது லோ அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டா நம்ம பெரிய பணக்காரனாயிடலாம், மார்க்கெட் வந்து எது ஹை அந்த இடத்துல தவிர்த்துட்டா நம்ம நிறைய லாஸை தவிர்க்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய கற்பனை இருந்திருப்போம். இது வரைக்கும் நம்ம நிறைய யூடியூப்லேயும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்களும் இதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இந்த 41 வருஷம் டேட்டா பொய் அப்படின்னு நிரூபிச்சிருக்கு. இங்கே எது உண்மைன்னு நிரூபிச்சிருக்குன்னா, மார்க்கெட் அப்ஸில் இருக்கா டவுனில் இருக்கா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக பண்ணாங்க பாருங்கள். 1ஆம் தேதி ஆனால் $200 எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இவங்க தான் கடைசியில் மெஜாரிட்டி ஆஃப் த வெல்த் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இது உண்மையா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். சரி, இங்கே S&P 500 கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக இருக்கக்கூடிய அந்த சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். S&P 500 ஹிஸ்டாரிக்கல் சார்ட்னு போட்டிங்கனால உங்களுக்கு கிடைக்கும் கூகுளில். இப்போது ஃபஸ்ட்டு கிராஷ் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987களில் 87ல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் நடந்திருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இது சின்ன கிராஷ் மாதிரி தான் இருக்குது, பட் அன்னைக்கு தேதிக்கு இது பெரிய கிராஷ் தான். அப்போது இங்கே பீக்கில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் லோவில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த டேட் கரெக்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறமா 1990களில் இதே போல் ஒரு கிராஷ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 1990களில் இதோ இந்த இடத்துல எஸ் இங்கே ஒரு பீக் இருக்குது, பீக்கில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டவுன்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், இட்ஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 2000லேருந்து 2002 வரைக்குமே .com கிராஷ் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000லேருந்து இந்த 2000 பீக்கு இங்கே ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 2002 வரைக்குமே இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் இருக்குது, இந்த இடத்துல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த டேட்டா கரெக்ட் அப்படின்னு பார்க்குறோம். 2007லேருந்து 2009 வரைக்குமே, அடுத்தது 2006 2007 இந்த காலகட்டத்தில் இங்கேயும் பீக் ஒன்று இருக்குது, இங்கேயும் பாட்டம் ஒன்று இருக்குது. எஸ், இங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த டேட்டா கரெக்ட் அப்படின்னு சொல்லுது. 2020 எஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த 2020 அப்படிங்கிறது பீக்காக இருந்துச்சு. 2020 மிட் ரேஞ்சில் பாட்டம் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எஸ், இந்த சார்ட் படி இந்த டேட்டா கரெக்ட் அப்படின்னு நமக்கு சொல்லுது. சரி, மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அந்த டேட்டாவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா எஸ், செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து அவங்களே ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 1979லேருந்து 3 பேர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் நேமாக இருக்கும், நான் இந்தியன் நேமாக நான் மாற்றிருக்கேன். இந்த 3 டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாதமுமே இவங்க $200 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்னவெல்லாம் அவங்களுக்கு அக்குமுலேட் ஆகி வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க. 1979லேருந்து கிட்டத்தட்ட 2020 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த 20ல் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு $99,000 கொடுத்தவங்க, மார்க்கெட் எது பீக் அப்படின்னு கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணவங்களோட வேல்யூ $7,73,000 இருந்திருக்கு. ஸ்டில் அவங்க ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. அதே நேரத்தில் பாட்டம் அவுட் ஆனதுக்கப்புறம் கிராஷ் ஆனதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணவங்களோட அக்கௌண்ட் வந்து $11 லட்சம் இருந்திருக்கு. எனக்கு பாட்டம் தெரியாது, எனக்கு டாப்பும் தெரியாது, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, பட் எனக்கு இருக்கிற அமௌண்ட்டை நான் மாதம் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறவங்களோட அக்கௌண்ட் கிட்டத்தட்ட $16 லட்சம் இருந்திருக்கு. இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே உண்மை, நீங்கள் எடுத்து வெரிஃபை பண்ணலாம், வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மிக மிக முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டர் தான், நான் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி கடந்த காலங்களில் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு அந்த டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு கொஞ்சமாவது ஆய்வு செய்யணும்.
இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படியே நிராகரிச்சிட முடியாது. அதே நேரத்தில் இதில் இந்த சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதிகமான ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் எக்ஸாக்ட்லி இதுதான் லோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறவங்க 40 வருஷமாகவும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக பாட்டம்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. அது பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது எந்த இடத்துல இருந்து திரும்ப மார்க்கெட் விழுகும் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாருனாலையும் கணிக்க முடியாது. இதுதான் கரெக்டு, நாளைக்கு இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னவோ நடந்துட்டு போகுது, நான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இதை அப்ரோச் பண்ணவங்க தான் அதிகமான ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போது இங்கே நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இது என்ன 40 வருஷம் 41 வருஷம் நான் காத்திருக்கணுமா இந்த மாதிரி வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இதில் 40 வருஷங்கிறது முக்கியம் இல்லை, எந்த சிஸ்டம் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். இது 4 வருஷமாக இருக்கலாம், 40 வருஷமாக இருக்கலாம், 400 வருஷமாக இருக்கலாம். சரி, இங்கே வருஷம் முக்கியம் கிடையாது. ஆனால் த சிஸ்டம், எந்த சிஸ்டம் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சரி, இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எல்லா மெத்தடாலஜி விட மார்க்கெட்டை எக்ஸாக்ட் டைமில் ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட எல்லா டைமும் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வெயிட் பண்ணவங்க தான் அதிகமான ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா பாயிண்ட்லேருந்து நமக்கு தெரியுது. அப்போது இதிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா நம்மளும் ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாது. சரி, நிறைய பேத்துக்கு இந்த எஸ்ஐபி பற்றியும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதே நேரங்களில் எனக்கு எஸ்ஐபி பற்றி நல்லா தெரியும் சார், அந்தளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் வருமாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. நிறைய யூடியூப் வீடியோஸில் நான் பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு இதில் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கூட உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் என்னோடய நம்பர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அதை சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என்னோடய இலக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, அதை இவ்வளோ நாளுக்குள்ளே அடையணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்சல்ட்டிங் தேவைப்பட்டாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இல்லாட்டி எக்ஸ்பர்ட் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.